அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கோவாயும் மாசியும் தான் பிரட்டல் செய்ய போகிறேன். இந்த பிரட்டல் கறி சோறோட சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த கோவா கறி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். நீங்கள் எந்த ஒன்று பாவிக்கலாம். எண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு மிச்ச பொருட்களை சேர்க்குறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பிறகு சீரகம் கடுகும் சேருங்க. சேர்த்ததுக்கு பிறகு நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. நல்லா வதங்கி கண்ணாடி பருவத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம மிச்ச பொருட்களை சேர்க்குறது. இப்போ அதோட சேர்த்து கட்டத்தூள் சேர்த்துருக்கிறேன். நம்ம உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. கறிவேப்பிலை, நல்லா ஊற வச்ச மாசுத்தூள், கட்டியாக போடக்கூட கொஞ்சம் தூளாக போடணும். ஒரு 10 நிமிஷம் சுடுதல் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக போயிடும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கோவாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சு அவிய விடுங்க. இடைக்கிட மிக்ஸ் பண்ணி திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோவா கூட அவியக்கூடாது, கூழாகக்கூடாது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கோவா பிரட்டல் நல்லா இருக்கும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கோவா நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சீரகம் பெருஞ்சீரகம் இடித்து எப்போவும் இந்த பிரட்டல் கறிகளுக்கு போடுறது, அதையும் சேர்த்துட்டு அதோட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் பிச்சு சேர்த்து மட்டும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த 3 பொருட்களும் சேர்க்கக்கூட நல்ல வாசமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரட்டல் கறி ரெடி. அதுவும் சோறுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பானோட சாப்பிட நல்லா இருக்கும். சாண்ட்விச்சோடு சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.